ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா தான். இதை நாம் இது வரைக்கும் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு பீட்டா ப்ரெட்டுக்கு டோ ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் பிக்கிள். மூணாவதாக சிக்கன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது மூணுத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஷவர்மா தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ ஒரு பவுலில் 200 ml தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இது இரண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் சேர்க்குற தண்ணி ரொம்ப சூடாகவும் இல்லாமல் குளிர்ந்த நீராகவும் இல்லாமல் வெதுவெதுப்பான நீராக இருக்கணும். சுகர் ஏன் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் சுகர் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மிக்ஸை நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெஜிடபிள் பிக்கிள் ரெடி பண்ணுறதுக்கு நான் கோஸ், கேரட், குடைமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா, ஒரு முழு எலுமிச்சம்பழம். இந்த காய்கறிகள்லாம் இப்படி நீளமாக ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் கோஸ், கேரட், குடைமிளகாய், புதினா, எலுமிச்சம் பழத்தை இப்படி விதைகள் இல்லாமல் அது ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. விதைகளை சேர்த்தோம்னா கசப்பு வந்துடும். ஸோ விதைகள் நீக்கிட்டு ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் ஒன்றா கலந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். லெமனுக்கு பதிலாக நம்ம இதில் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் நம்ம 400 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த டோவுக்கு தேவையான உப்பு, கலந்து வச்சுருக்க ஈஸ்ட் எடுத்துக்கலாம். ஈஸ்ட் எவ்வளோ சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம கலக்கும்போது பாதி பவுல் தான் இருந்தது, இப்போ முழு பவுல் வந்திருக்கு. ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸ்ட் சேர்த்ததும் நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணியை ஜாஸ்தி போட்டுடாதீங்க, கொஞ்சமாக பார்த்து சேருங்க. தண்ணி அதிகமாக கலந்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு பவுலில் போட்டு துணியால் மூடி அப்படியே ஒரு 2 to 3 hours வச்சிடலாம். மாவு நல்லா புஷ்னு உப்பி வரும். இப்போது நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, கசூரி மேத்தி ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 5 பூண்டு பற்களை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிக்கனில் சால்ட், தயிர், பூண்டு பற்கள், கசூரி மேத்தி, சோயா சாஸ், சில்லி பவுடர், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour அப்படியே வச்சிடலாம். 1 hour நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சிக்கனில் நல்லா அந்த மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும். இப்போது 1 hour ஆயிடுச்சு. நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம்.
அதில் சிக்கன் துண்டுகளை இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து மிதமான தீயில் நல்லா வேக விட்டுக்கலாம். இது ஒரு 4 மினிட்ஸ் ஆனதும் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். மொத்தமாகவே சிக்கன் குக் பண்ண ஒரு 7 to 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் எப்போவுமே நீங்கள் 15 மினிட்ஸ் மேலே குக் பண்ணாதீங்க, ஓவர் குக் ஆகிடும். இப்படி பொரிச்சு எடுத்த சிக்கனை நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை ஜூலியன், சங்க் பீஸ், ஃபைன் சாப் இப்படி எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீட்டா பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா டபுளாக உப்பி சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த டோவை நம்ம எடுத்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நாம் இதை ஒரு சர்வீஸ் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கையாலேயே இப்படி நல்லா மெல்லமாக தட்டி தேய்ச்சி ஈவனாக எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நாம் இதை கத்தியால் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம உருண்டைகள் தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை மீடியம் சைஸ் வேணும்னா கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் குறுக்கால கட் பண்ணி மாவு இந்த மாதிரி எடுத்து பின்பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கோங்க. நம்ம இப்படி மடிச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணோம்னா ஈவனாக ஒரு பால் மாதிரி அழகாக வரும். ஸோ நம்ம இப்படி ரெடி பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த பீட்டா பிரெட் உள்ளே நல்லா காற்று போய் புஸ் புஸ்னு உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்க்கும் போது நம்ம கவனிக்கிற இன்னொரு விஷயம், நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தவா சூடாக இருக்கும் பொழுது நம்ம அதில் இந்த பீட்டா பிரெட் சேர்த்து மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் திருப்பி போட்டதும் ஒரு துணியால் இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கொஞ்சம் மெதுவாக மேலே அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு அழகாக வரும். இதுதாங்க கரெக்டான ஒரு பதம். பாருங்கள், இந்த மாதிரி புஷ்னு வந்த உடனே ஈவனாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் பிக்கிளுக்கு எடுத்து வச்சுருந்த ஆனியனை இப்போ சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்திங்கன்னா நீர் சேர்ந்துடும். ஸோ அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். இது நான் வீட்லேயே பண்ண மைனஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. இப்போது அந்த வெஜிடபிள் மிக்ஸில் நம்ம இந்த மைனஸ் சேர்த்துக்கலாம். ஷவர்மாக்கு மைனஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ நம்ம மைனஸ் சேர்த்ததும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அது மேலே பீட்டா பிரெட்டை இப்படி வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பீட்டா பிரெட் மேலே மைனஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சிக்கன் பீசஸை சேர்த்து கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் பிக்களையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் இதை அழகாக மடிச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சு மடிக்கும் பொழுது
நம்ம சாப்பிடும் பொழுது அது உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் துண்டுகளும் வெஜிடபிளும் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பட்டர் பேப்பர் வச்சு இப்படி நம்ம மடித்து அடியில் சுருட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட ஷவர்மா ரெடி. இது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து செய்யும் பொழுது ரொம்ப சுலபமாக வரும். நம்ம இது வரைக்கும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம வீட்லேயே இதை செய்து சாப்பிடும் பொழுது அது ஒரு தனி ஃபீல் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம இப்போது ஷவர்மா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்வில் சுவையும் மனமும் பெருகட்டும். தேங்க்யூ.